அமுகு டுமுகு அமால் டுமால். அந்த தண்ணி வரலையாமா, அதனாலதான் வந்துட்டாங்க. பிரசிடென்ட் வீடு பக்கத்துல எப்பவும் தண்ணி வரும் நீ சொல்லிட்டு தானே, அதனாலதான் வந்துட்டாங்க. அதுக்காக நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிப்பாங்களாம். நீங்க தான் காலையில பைப் போட்டு எடுத்துட்டியாமா தண்ணி, இன்னும் என்ன தண்ணி உனக்கு வேணும்? தண்ணி கூட காலியாயிட்டு பாத்துக்க, வேலை கூட முடிச்சிட்டோம்ல. இப்ப தண்ணி நிறச்சி வச்சா தானே முடியும். இந்த நேரம் பிரசிடென்ட் வீட்டுல பைப் போடுற நேரம், அதான் லைட்டா வந்து எட்டி பாக்க இவ்வளவு வந்து நிக்கலவே. இந்த தெருல தண்ணி வரல, அதான் ரெண்டு கூட பிடிச்சு போகணும்னு அந்த கடை பிடிச்சு போட்டுவேன். அது எப்படி நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிப்பாளுவே? ஒன்னே சொல்லாத, லைன்ல நின்னு பிடிச்சிட்டு போ. அது ரெண்டு கூட நேரம் பிடிச்சு போட்டுவேன். 9 மணி வரைக்கும் தான் தண்ணி வரும். என்ன இப்போ அடிச்சிடுவானே? அதனால என்ன அவளை பிடிச்சிட்டு இருக்கல்ல, பிடிச்சிடுமே. பாத்தியா, நீ உன் சொந்த கதையை விட்டு கொடுக்காம பேச பாத்தியா? அதுக்குல அதுக்கு அது ரெண்டு கூட பிடிச்சிட்டு போடுவேன். தண்ணில இருந்தானே வந்துட்டாங்க. அதெல்லாம் என்னால முடியாது, இப்போ தண்ணி அடிச்சிடுவான். பேரலுக்கு குண்டி அளவு கூட தண்ணி இல்லைன்னு சொன்னா என்ன அப்படி சொல்ற? காலையில பைப் போட்டு பிடிச்சாங்க, எல்லாத்தையும் கூட அடைச்சிக்கலாம். அது காலி ஆயிட்டு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். வயலுக்காம பாத்தியா காலி ஆயிடுச்சு. வீட்டுல இருந்தா வச்சிருந்தியே. சும்மா அதிக பிரச்சனை பேச கூடாது. எனக்கு தண்ணி வேணும், நான் போய் போறேன். சரி போ, லைன்ல நின்னு பிடி போ. இந்த எஸ்சிக்கு லைனா? எஸ்சிக்குனா என்ன? நான் ஏன் வீட்டு பக்கத்துல வச்சிட்டு நான் லைன்ல நிக்கணும்? பிரசிடென்ட் எனக்கு சொல்லுறாங்க. அது பிரசிடென்ட் தெரியுமா? சும்மா இருப்பிச்சு. எனக்கு இப்ப தண்ணி அடைச்சிடுவான். நான் ரெண்டு கூட பிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பிடிச்சு போறேன் எனக்கு என்ன? என்ன செய்ய காத்துக்காக தெரியல. வேகமா போறா. சும்மாவே தெக்குதற்காரிகளுக்கு வடக்கற்காரிகளும் ஆக மாட்டேங்குது. இவன் வேற என்ன பிரச்சனை எடுத்துட்டு வர போறா தெரியலையே. பாத்தோட போறாளே, அடி வாங்கிட்டு வருவா. அடி வாங்கிட்டு வருவா. அவளை 3 பேர் நிக்கா, ஒருத்தி அடி பிடிக்க போறாளே, வாங்கிட்டு வருவா. நம்ம நின்று பாப்போம். நம்ம என்ன தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கு? நம்ம ஆளோட நிப்போம், நம்ம லைன்ல நிப்போம். நமக்கு இந்த சண்டை எல்லாம் நமக்கு பிடிக்காது. லைன்ல நின்று பிடிப்போம். என்ன என் குடத்தை தள்ளி விட்டு நீ எங்க உன் குடத்தை வைக்க? இது எங்க வீட்டுக்கிட்ட இருக்க பைப்பு. நான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். நீ வரல இருந்தா நாங்க இங்க வந்தோம். இல்லட்ட உங்க பைப்ல இருந்து பிடிக்கணும் எங்களுக்கு ஆசையா? நான் குடத்தை வச்சிட்டோம்ல, தண்ணி நிறையட்டுமே, அதுக்குள்ள நீ எச்சி விடுத. அதெல்லாம் நான் வந்துட்டோம்னா நான் தான் பிடிப்பேன். அது எப்படி? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் குடத்தை நீ எச்சி விடுவே? நீ எச்சுவே நான் எச்சக்கூடாதோ? என் குடத்தை தண்ணி நிறைஞ்சிட்டு தானே இருந்துச்சு. நிறைய நேரம் கூட பொறுத்து நிக்க முடியாதுங்க. நிக்க முடியாது. என் வீட்டு பக்கத்துல உள்ள நல்லி இருந்துட்டு போகுது. அதுக்கு என்ன பொது பைப்பு தானே. நான் தான் பஸ் பிடிப்போம்னா என்ன அர்த்தம்? லைன்ல நிக்க மாட்டேன், தண்ணி அடிச்சிடுவோம்ல. ஏன் நீ தண்ணியை பிடிக்கலையாமோ? அதான் தண்ணி நிறைய பிடிச்சு வச்சுக்கா. காலையில பைப் போட்டு பிடிச்சிட்டா, இப்போ வம்பு வந்து நிக்காங்க. எப்பிச்சி என்ன உண்மை தானே சொல்றேன்? எல்லா நாளும் நீனும் லைன்ல நின்னு பிடின்னு தானே சொல்றேன். அது எப்படி என்னால பிடிக்க முடியும்? நீ என்ன விசேஷமா வானத்துல இருந்து இறங்கி வந்தியா? லைன்ல நிக்க மாட்டியோ? லைன்ல நின்னு எல்லாரும் பல்ல உடைச்சு நாங்க தண்ணி பிடிச்ச பார்த்தா நீ பிடிக்கணும். ஏனே வந்து வம்பு பண்றாங்க? அவன் வீட்டுல இருக்கான், அதனால பல்ல உடைச்சு பாத்துக்க. பல்ல உடைப்பேன் சொல்லிட்டே இருக்க போறாங்க. பல்ல உடைங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அப்பதான் மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன். எப்பிச்சே உன் மண்டைய உடைச்சு விடுவேன். மண்டை உடைப்பா மண்டை. சரி தூர போங்க, நான் முதல்ல தண்ணி பிடிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி பிடிக்கல என்ன நீ நாசமா போங்க. நாங்களே தண்ணி பிடிச்ச பிறகு நீ பிடிக்கணும். ஒண்ணு நாங்க முதல்ல பிடிக்க வர மாட்டோம். நீ உன் கடத்த வழி வரலமா? அவ என்ன செய்யறான்னு பாப்போம். இன்னைக்கு நம்மளும் அவளான்னு பாத்துவோம். நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் உங்க குடத்தை நீங்க ஆக்கியே. ஏ வெள்ள, உனக்கும் எனக்கு நல்ல நட்பு இருக்கு. அதனால நான் ஒழுங்கான முறையில சொல்லும் போதே நீ எடுத்துரு. முடிஞ்சிச்சு நட்பு போடிங்க. ஒண்ணே நட்பாம்ல நட்பு. ஒருவன் தண்ணி பிடிக்க விட மாட்டேக்கா நட்பாம்ல. எனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த குடத்தை மறுபடியும் நீ எட்டி உதைப்ப. அவளை நீ சும்மா விடக்கூடாதா? முடிய பத்தியில அமுகு டுமுகு அமால் டுமால். நம்ம இந்த குடத்தை வச்சு 2 அடி அடிச்சு விடுவோம். ரொம்ப நாள் ஆசை. கேட்டா விளக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதான்.